வெல்கம் டு அவர் சேனல். நம்ம சேனலில் ஆசிரியர்கள் பயன்பெறும் வகையில் அறிவிப்புகளும் சலுகைகளும், ஆசிரியர்களுக்கான அரசு தரப்பில் வெளியிடுகின்ற புதிய உத்தரவுகளும், பணி நியமனம், பதவி உயர்வு, ஆசிரியர்கள் சிறப்பு தகுதி தேர்விற்கான முக்கிய வினாவிடைகள், அவர்களுக்கான தேர்வு நடைபெறக்கூடிய தேதி, ஹால் டிக்கெட், அதேபோல் தேர்வு முடிவுகள், மதிப்பெண்கள் மாற்றம் பற்றிய தகவல்களை தொடர்ந்து கொடுத்துட்ருக்கோம். அதன் அடிப்படையில் இன்றைய தினம் 2026ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 10ஆம் தேதி சற்று முன் ஆசிரியர்களுக்காக வெளியாகின முக்கிய அறிவிப்பு. இந்த அறிவிப்பின் அடிப்படையில் ஆசிரியர்களுக்கு ஏதேனும் சலுகைகள் வழங்கப்பட்டுள்ளதா என்பதை பார்ப்போம். அரசு பள்ளியில் பணிபுரியும் ஆசிரியர்கள் அனைவருக்கும் ஒவ்வொரு வருடமும் பொது இடம் மாறுதல் பற்றிய அறிவிப்புகளும், அவர்களுக்கு சம்பளம் உயர்வு, பணியிடை மாற்றம், பதவி உயர்வு வழங்குவதில் உள்ள நடைமுறைகள், தற்போது கொண்டு வரப்படுகின்ற புதிய விதிமுறை மாற்றங்கள், விடுமுறை வழங்குவதில் மாற்றங்கள் அனைத்தும் அரசு தரப்பில் புதிய அறிவிப்புகளும் அரசாணைகள் பற்றிய தகவல்களையும் வெளியிடப்படுவது வழக்கம். அதன் அடிப்படையில் தற்போது அரசு பள்ளியில் பணிபுரியக்கூடிய ஆசிரியர்களுக்கு முக்கிய அறிவிப்பு ஒன்று வெளியிடப்பட்டுள்ளது. இந்த அறிவிப்பின் மூலமாக அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய சலுகை என்ன, அதற்கு என்ன பணிகளை செய்து முடிக்க வேண்டும் என்பதை தெரிந்து கொள்வோம். அரசு பள்ளியில் பணியாற்றும் ஆசிரியர்கள் பொது இட மாறுதலுக்கு ஜூன் 15ஆம் தேதி முதல் விண்ணப்பிக்கலாம் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக பள்ளி கல்வி இயக்குனர் எஸ். கண்ணப்பன், தொடக்க கல்வி இயக்குனர் நரேஷ் ஆகியோர் மாவட்ட முதன்மை கல்வி அதிகாரிகள் மற்றும் மாவட்ட கல்வி அதிகாரிகளுக்கு தொடக்க கல்வி அனுப்பியுள்ள சுற்றறிக்கையில் கூறியிருப்பதாவது: அரசு பள்ளியில் அனைத்து வகை ஆசிரியர்களுக்கு 2026-2027ஆம் கல்வியாண்டிற்கான பொது மாறுதல் கலந்தாய்வு கல்வி தகவல் மேலாண்மை முகமை எம்இஸ் இணையதளம் வாயிலாக நடைபெறவுள்ளது. எனவே மாறுதல் கலந்தாய்வுக்காக விண்ணப்பங்களை எம்இஸ் இணையதளத்தில் ஜூன் 15ஆம் தேதி முதல் ஜூன் 22ஆம் தேதி வரை பதிவேற்றம் செய்யலாம். தற்போது பணியாற்றும் பள்ளியில் ஓராண்டு பணி நிறைவடைந்திருக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை. பள்ளி கல்வித்துறையில் மாறுதல் கோரி வரப்பெற்ற விண்ணப்பங்களில் இறுதி முன்னுரிமை பட்டியல் ஜூன் 30ஆம் தேதி வெளியிடப்படும். கலந்தாய்வு ஜூலை 1 முதல் ஜூலை 24ஆம் தேதி வரை நடைபெறும். அதேபோல் தொடக்க கல்வித்துறையில் முன்னுரிமை பட்டியல் ஜூன் 25ஆம் தேதி வெளியிடப்படும். கலந்தாய்வு ஜூலை 16ஆம் தேதி வரை நடைபெறும். இவ்வாறு அவர் கூறியுள்ளார். இதன் மூலமாக ஒவ்வொரு வருடமும் அரசு பள்ளியில் பணிபுரியக்கூடிய ஆசிரியர்களுக்கு கலந்தாய்வு நடைபெறுவது வழக்கம். இதன் மூலமாக பள்ளி கல்வித்துறை இயக்கணம் சார்பில் பல்வேறு உத்தரவுகளும் தகவல்களும் வெளியிடப்பட்டிருக்கு. அரசு பள்ளியில் பணியாற்றும் ஆசிரியர்கள் பொது இடமாறுதலுக்கு ஜூன் 15ஆம் தேதி முதல் விண்ணப்பிக்கலாம். இந்த விண்ணப்பம் பார்த்தீங்கன்னா ஜூன் 15ஆம் தேதி முதல் ஜூன் 22ஆம் தேதி வரை விண்ணப்பிக்க கால அவகாசம் வழங்கப்பட்டிருக்கு. இந்த தகவல்கள், அறிவிப்புகள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். மீண்டும் இதேபோல் ஒரு பயனுள்ள தகவலில் சந்திப்போம். நன்றி.